Hello everyone, welcome to my channel. Today we are going to learn about amplitude modulation, why we need modulation and how AM works with simple explanation. Okay, so first we have to know about what is communication. So communication means the process of transmitting the information from one place to another place. ஓகே ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த ஃபார்ம் ஆஃப் வாய்ஸ், டெக்ஸ்ட், இமேஜ் ஆர் வீடியோவாக இருக்கலாம். ஓகேவா? டு சென்ட் த இன்ஃபர்மேஷன் வி ஹாவ் டு த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சிக்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி that carries the information. Okay, so signals are mainly classified into two types, so analog and digital signals. In other ways, analog means the signals varies with the continuous time. Okay, analog signals vary with the continuous time, and digital means the signals have the discrete values like 0 and 1s னு discrete valueல இருக்கும். ஓகேவா? சிக்னல்ஸ் வந்து கண்டினியூஸா வேரி ஆச்சு வித் டைம் அப்படின்னா அது அனலாக் சிக்னல். the discrete values இருந்துச்சு zeros and 1 இருந்துச்சுன்னா அது digital signals. in another ways நம்ம periodic and non-periodic signal, even and odd signal, energy and power signal, deterministic and random signalனா other types of signalsலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ சிக்னல்ஸ் ஒரு physical parameters. இது வந்து மெயின்லாம் சம் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்ற ரேடியோ சிக்னல்ஸாக இருக்கலாம், டிவி சிக்னல்ஸ் அண்ட் டெலிஃபோன் சிக்னலாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்த சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கும், கம்பைன் பண்ணி ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணுதுன்னா டு ப்ரொடியூஸ் த அவுட்புட் இந்த ரெஸ்பான்ஸ் டு அந்த இன்புட் சிக்னல்ஸ். இன்புட் சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். திஸ் இஸ் த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, in this communication system we have to use the transmitter, channel and receiver. இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து சிக்னல்ஸ். ஸோ அந்த சிக்னல் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கும். இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும் த்ரூ த சேனல். சேனல்ன்றது டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து வயர்டாக இருக்கலாம் ஆர் வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இன் திஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் நம்ம வந்து மாடுலேஷன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மாடுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மாடுலேஷன் அப்படின்றது ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் த மெசேஜ் சிக்னல் த்ரூ த ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ மாடுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வேரிங் த ஒன் ஆர் மோர் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னல் இன் அக்கார்டன்ஸ் வித் த லோ ஃப்ரீக்வன்சி மெசேஜ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது என்ன சொல்கிறாங்க, லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் கூட ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து மிக்ஸ்அப் ஆகி நமக்கு சென்ட் பண்ணுறது தான் மாடுலேஷன் சொல்கிறோம். லோ ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்மளோட மெசேஜ் சிக்னல் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா? இதை வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல், கேரியர் சிக்னல் கூட மிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது தான் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடுலேஷன் வந்துட்டு நிறைய பேராமீட்டர்ஸால வேரி ஆகுது. ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் அப்படின்ற பேராமீட்டர்ஸால வேரி ஆகுது. ஓகேவா? ஒய் வி நீட் மாடுலேஷன் அப்படின்னு சொன்னால் மெயின் பர்பஸ் என்னன்னா டு ரெடியூஸ் த ஆண்டனா ஹைட். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆண்டனோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் த டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவாய்ட் த சிக்னல் மிக்சிங் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். தேவையில்லாத சிக்னல் மிக்ஸ்அப் ஆகிறதையும் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகிறதையும் குறைக்க முடியும். அதே மாதிரி தான் சிக்னல் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம மாடுலேஷன் அப்படின்ற டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாடுலேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற சிக்னல் வந்துட்டு மெசேஜ் சிக்னல் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், கேரியர் சிக்னல் அதோட ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை மிக்ஸ்அப் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதனால நம்மளோட ஆண்டனா ஹைட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிக்னல் மிக்சிங் அண்ட் இன்டர்ஃபெரன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். அதே போல் சிக்னலோட குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகத்தான் நம்ம மாடுலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து என்னன்னா ப்ராபபிலிட்டி. இதோட ப்ராக்டிக்கலாக ஆண்டனா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத அண்ட் டிக்ரீஸ் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹச்ன்றது என்னன்னா ஆண்டனாவோட ஹைட்டு. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி வந்து 30 ஹெர்ட்ஸாக இருக்கும்போது ஆண்டனாவோட ஹைட் வந்து 2500 கிலோமீட்டராக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி 3 கிலோ ஹெர்ட்ஸாக இருக்கும்போது ஹைட் வந்து 25 கிலோமீட்டராக ரெடியூஸ் ஆகுது. அது மாதிரி 3 மெகா ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் பொழுது ஹைட் வந்து 25 மீட்டராக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆண்டனாவோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து மாடுலேஷன் அப்படின்ற டெக்னிக்கு போகிறோம். ஓகே,
ஸோ இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க மாடுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சிக்னல் வந்து கேரியரோட வேரி ஆகுது. ஓகேவா, அக்கார்டிங் டு த கேரியர் சிக்னல் மெசேஜ் சிக்னல் வந்து வேரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் த மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து டைப் ஆஃப் மாடுலேஷன். ஸோ மாடுலேஷனை மெயினாக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன், இன்னொன்று பல்ஸ் மாடுலேஷன். ஓகேவா. ஸோ கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் அப்படின்றது என்னன்னா அந்த மெசேஜ் சிக்னல் அண்ட் கேரியர் சிக்னல் ரெண்டுமே சைனசாய்டல் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை வந்து ஏஎம், எஃப்எம், பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் சொல்கிறோம். அடுத்து பல்ஸ் மாடுலேஷன். பல்ஸ் மாடுலேஷன்னா என்னன்னா ஸோ மெசேஜ் சிக்னல் மட்டும் இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஓகேவா. பல்ஸ் மாடுலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா கேரியர் சிக்னல் மட்டும் பல்ஸ் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பல்ஸ் மாடுலேஷன் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். அதில் வந்து அனலாக் மாடுலேஷன், டிஜிட்டல் மாடுலேஷன் சொல்லிட்டு. ஸோ பல்ஸ் மாடுலேஷனில் பிஏஎம், பிடபிள்யூஎம், பிபிஎம்ன்றது அது வந்து அனலாக் மாடுலேஷன். அதாவது பல்ஸ் மாடுலேஷனில் அது ஒரு டைப். அனலாக் மாடுலேஷன் அது உள்ள இருக்க டைப்பு. டிஜிட்டல் மாடுலேஷனில் வந்து எஃப்டிஎம், டிசிஎம், டிடிஎம் அப்படின்றது டிஜிட்டல் மாடுலேஷனோட டைப். அது வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் அண்ட் பல்ஸ் மாடுலேஷன் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம்னா ஏஎம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஏஎம், எஃப்எம் இதெல்லாமே வந்து கண்டினியூஸ் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் சிக்னல் அண்ட் தென் கேரியர் சிக்னல் ரெண்டுமே சைனசாய்டல் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. இதுதான் கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன். அடுத்து இப்போ சைன் வேவ் ஃபார்மில் இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ சைன் வேவ் ஃபார்ம் என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும்? ஸோ சைன் வேவ் ஃபார்ம் என்ன பேராமீட்டர்ஸில் இருக்கும்னா ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ். ஸோ இதுதான் அதோட பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த கேரியர் சிக்னல்ன்றது என்னென்ன இருக்கும்னு சொன்னால் ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் இருக்கும். சேஞ்ச் வித் டைம். அது டைமை பொறுத்து அது வேரி ஆகும். ஓகேவா. இதில் வந்து மாடுலேஷனில் 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஏஎம், எஃப்எம் அண்ட் பிஎம். ஓகேவா. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், frequency modulation and phase modulation. ஸோ இந்த frequency and phase modulation கம்பைன் பண்ணிட்டு தான் ஆங்கிள் மாடுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது, frequency and phase ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் ஆங்கிள் மாடுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னா என்னன்னா the amplitude of the carrier signal is varied according to the amplitude of the modulating signal. ஓகேவா. இது என்ன சொல்றாங்கன்னா கேரியர் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து வேரி ஆகுது. எதை பொறுத்துனா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மாடுலேட்டிங் சிக்னல். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாடுலேட்டிங் சிக்னல். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற மெசேஜ். ஓகேவா. இந்த மெசேஜ் சிக்னலு. செகண்ட் ஒன் வந்து அன்மாடுலேட்டட் கேரியர் சிக்னல். ஓகேவா. இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். மாடுலேட்டிங் சிக்னல் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடுலேட்டட் சிக்னல் கேரியர் சிக்னலு, அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மாடுலேட்டிங் சிக்னலை பொறுத்து இந்த கேரியர் சிக்னல் வந்து அதோட வேவ்ஃபார்ம் வந்து மாடிஃபை பண்ணிக்குது. அதோட ஆம்ப்ளிடியூடு மட்டும். ஓகேவா. அதோட ஹைட்ல மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ அந்த மாடுலேட்டிங் சிக்னலை பொறுத்து அந்த கேரியர் சிக்னல் அதோட ஆம்ப்ளிடியூட்ல மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஓகேவா. ஸோ இந்த கேரியர் சிக்னல்னா சி ஆஃப் டி விசி காஸ் 2π எஃப்சிடி பிளஸ் ஐ. அதே மாதிரி மாடுலேட்டிங் சிக்னல் மெசேஜ் சிக்னல் எடுத்து வி ஆஃப் டி விஎம் காஸ் 2π எஃப்எம்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா மாடுலேட்டிங் சிக்னல் இருக்கு. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேட் ஆகி நமக்கு கிடைக்குது. ஓகேவா. கேரியர் சிக்னல் தான் நம்மளோட ஆம்ப்ளிடியூடை சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகேவா. மெசேஜ் சிக்னலில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ மெசேஜ் சிக்னலை பொறுத்து கேரியர் சிக்னல் வந்து அதோட ஆம்ப்ளிடியூடை மட்டும் சேஞ்ச் பண்ணால் அது வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஓகேவா. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா v of t equal to vc cos 2π fct 1 plus m cos 2π fmt அப்படின்னு சொல்றாங்க. இதுல vc அப்படின்றது அன்மாடுலேட்டட் பீக் கேரியர் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா. அன்மாடுலேட் பண்ணாத பீக் கேரியர் ஆம்ப்ளிடியூட்னு சொல்றோம். fcனா கேரியர் ஃப்ரீக்வன்சி, fmனா மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா. mன்றது மாடுலேஷன் இண்டெக்ஸை குறிக்குது. ஸோ இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது மெஷர் த ஹவு மச் த கேரியர் சிக்னல் இஸ் வேரி டு த மெசேஜ் சிக்னல் டியூரிங் த மாடுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. எவ்வளோ அந்த கேரியர் சிக்னல் வந்து வேரி ஆயிருக்கு மெசேஜ் சிக்னலை பொறுத்து அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான்
மாடுலேஷன் இண்டெக்ஸ்னு சொல்றோம். இதை டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா the ratio of the maximum amplitude of modulating signal to the maximum amplitude of the carrier signal. ஓகேவா? ஸோ ரேஷியோ பிட்வீன் the maximum amplitude of modulating signal to the maximum amplitude of the carrier signal. ஸோ இதுதான் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் சொல்றாங்க. ஸோ why we need the modulation index அப்படின்னா to control the signal strength, to avoid the distortion, to ensure the good signal quality and to improve the transmission efficiency. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸை எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த மாடுலேஷன் நடக்கல அப்படின்னு அர்த்தம். அதுவே எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 100% மாடுலேஷன், இதுதான் ஐடியல் ஒன். ஓகேவா? எம் ஈக்குவல் டு 1ன்றது 100% மாடுலேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம், அந்த ஐடியலான ஒரு விஷயம். இதுவே எம் கிரேட்டர் தென் 1, எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஓவர் மாடுலேஷன், விச் மீன்ஸ் டிசார்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போதான் மாடுலேஷன் கரெக்ட் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 0லேருந்து 1 இந்த இடைவெளிக்குள்ள இருக்கணும். ஓகேவா? 0 இந்த மஸ்ட் பி பிட்வீன் 0 and 1 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தால் மட்டும்தான் மாடுலேஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் எதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா அந்த கேரியர் சிக்னல்ல எவ்வளோ அளவுக்கு வேரி ஆயிருக்கு அக்கார்டிங் டு தி மெசேஜ் சிக்னலை பொறுத்து எவ்வளோ வேரி ஆயிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த டயக்ராம்ல பாருங்க, உங்களுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் எம் வந்து 0.5 இருந்தால் அது வந்து அக்யூரேட்டாக வந்திருக்கு. அதுவே வந்து எம் வந்து 1.0 அதுங்கும்போது அதோட லெவல் வந்து வேரி ஆயிருக்கு, அந்த சிக்னல் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு போட்டிருக்கு. அதே மாதிரி எம் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது அதோட லெவல் எப்படி இருக்குன்றது தான் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? அடுத்த ஆம்ப்ளிடியூட் வந்து ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இப்போ மாடுலேஷன் நடந்துருச்சு. இப்போ மாடுலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆஃப்டர் மாடுலேஷன் த சிக்னல்ஸ் கண்டெய்னிங் த அப்பர் சைட்பேண்ட் அண்ட் லோயர் சைட்பேண்ட்ற ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? எஃப்சின்றது என்னன்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி, எஃப்எம்ன்றது மெசேஜ் சிக்னல். ஆஃப்டர் மாடுலேஷன் த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல்ஸ் கண்டெய்ன்ஸ் த கேரியர் காம்பனன்ட் வித் எஃப்சி எஃப்எம், அதாவது அப்பர் சைட்பேண்ட் அண்ட் தென் லோயர் சைட்பேண்ட்ற ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா எஃப்சி பிளஸ் ஆர் மைனஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்பர் சைட் பேண்ட்றது என்னன்னா எஃப்சி பிளஸ் எஃப்எம் சொல்றோம். அதே லோயர் சைட் பேண்ட்னா எஃப்சி மைனஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஹேப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுல வந்துட்டு அன்மாடுலேட்டட் கேரியர் சிக்னல் இந்த டயக்ராம்ல, அடுத்து கேரியர் மாடுலேட்டட் வித் சைன் வேவ்ல மாடுலேட் ஆச்சுன்னு எப்படி இருக்கும், அதே மாதிரி கேரியர் மாடுலேட் வித் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற ஆம்ப்ளிடியூட் ஸ்பெக்ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மாடுலேஷன் ப்ராசஸ் நடக்குதும் போது ரெண்டு சிக்னல் வந்து மிக்ஸ்அப் ஆகி நமக்கு கிடைக்குது. லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டு சிக்னல் மிக்ஸ்அப் ஆகி கிடைக்குது. அதில் வந்துட்டு இந்த 2 சிக்னல்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகி நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு 2 ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னன்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால ரெண்டு ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் சைட் பேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சைட் பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். ஓகேவா? இந்த சைட் பேண்ட் தான் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ வித்தவுட் சைட் பேண்ட் த ரிசீவர் cannot be recover the ஒரிஜினல் சிக்னல். ஓகேவா? ஸோ இந்த சைட் பேண்ட் அப்படின்றது அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோயர் சைட் பேண்ட் இது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஃபர்தராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா so when two signals are multiplied their frequencies அப்போ வந்து add and subtracted which produces the sideband. ஓகேவா? ஸோ இதனால தான் நமக்கு வந்து சைட்பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டு சிக்னலும் மல்டிப்ளை ஆகுறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஆகுறதுனால சைட்பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த சைட்பேண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே கண்டெயின் ஆயிருக்குன்னா இந்த சைட்பேண்டில் தான் கண்டெயின் ஆயிருக்கும். ஸோ இந்த சைட் பேண்டை வந்து நம்ம வந்து அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோயர் சைட் பேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்பர் சைட் பேண்ட்றது எஃப்சி பிளஸ் எஃப்எம், அதாவது ஆட் பண்றதுனால கிடைக்குது. லோயர் சைட் பேண்ட்றது எஃப்சி மைனஸ் எஃப்எம் அப்படி சப்ட்ராக்ட் பண்றதுனால கிடைக்குது. வித்தவுட் சைட் பேண்ட்னா த ரிசீவர் cannot be receive the ஒரிஜினல் சிக்னலை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ வித்தவுட் சைட் பேண்ட் இல்லைன்னா நம்மளால ஒரிஜினல் சிக்னலை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 5 kHz எடுத்துக்கோம். இப்போ கேரியர் ஃப்ரீக்வன்சி 1000 kHz எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சைட் பேண்ட் எவ்வளோ அப்பியர் ஆகும் யூஎஸ்டியில், அதாவது அப்பர் சைட் பேண்ட் எவ்வளோ இருக்கும்னா 1005 kHz இருக்கும். அதே மாதிரி எல்எஸ்பின்றது 995, அதாவது 9095 kHz தான் இருக்கும். அதாவது 5 kHz கூட ஆட் ஆயிருக்கும்.
ஓகேவா, அது வந்து அப்பர் ஃப்ரீக்வன்சி. அதே அந்த 1000ல் 5 மைனஸ் ஆயிருக்கும், 995 கிலோஹெர்ட்ஸா இருக்கும். ஸோ இதுதான் அப்பர் ஃப்ரீக்வன்சி அண்ட் லோயர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்து இது வந்துட்டு எஃபிஷியன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிடி ஈக்குவல் டு பிசி 1 + m² டிவைட் பை 2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட கேரியர் பவர் எவ்வளோ அப்படின்னா VC² டிவைட் பை 2. இதே மாதிரி சைட் பேண்ட் பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா PLSB ஈக்குவல் டு PUSB அப்படின்னு சொல்றோம். LSBனா லோயர் சப் பேண்ட், யூஎஸ்பினா அப்பர் சைட் பேண்ட். ஸோ இதுக்கு என்ன வேல்யூனா m² PC டிவைட் பை 4 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. the information sideband அப்படின்றது பவர் கெட்ஸ் வேஸ்டட் இன் த கேரியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ ஏஎம்மோட பேண்ட்வித் வந்து இன்எஃபிஷியண்டா இருக்கும். அதே மாதிரி கெட்ஸ் எஃபெக்டட் டியூ டு த நாய்ஸஸ். ஓகேவா. அதாவது எஃபிஷியன்சி அப்படின்றது என்னன்னா இட்ஸ் டிஃபைன் அஸ் த ரேஷியோ ஆஃப் த பவர் கண்டென்ட் இன் போத் சைட் பேண்ட்ஸ் டு த டோட்டல் பவர் டிரான்ஸ்மிட்டட் பவர். அதாவது டோட்டலா எவ்வளோ இருக்குது, ரேஷியோ பவர் கண்டென்ட் ஆயிருக்கு போத் சைடில். அதாவது பவர் யூஎஸ்பியில் எவ்வளோ இருக்குது அண்ட் எல்எஸ்பியில் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை தி டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் பவர். ஸோ அதுதான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பயன்படுத்த பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 33%, 33.33 வந்து எஃபிஷியன்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 33.3% ஆஃப் பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பவர் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அலாங் வித் த கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால தான் இது வந்து எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ எஃபிஷியன்ட்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ எஃபிஷியன்சின்றது எதுக்கு இடையில ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் த பவர் ஆஃப் த கண்டென்ட் போத் சைட்ஸு டு த டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் பவர். யூஎஸ்பி அண்ட் எல்எஸ்பியில் எவ்வளோ டோட்டல் பவர் இருக்குது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. இதனால டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் பவர் இதெல்லாம் டிவைட் பண்ணி அதோட எஃபிஷியன்சி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எஃபிஷியன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணால் 33.3% தான் நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. மற்ற பவர் எல்லாமே நமக்கு வந்து கேரியர் சிக்னலோட வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் த ஏஎம் சிக்னல். ஏஎம் சிக்னல் வந்து எப்படி வேரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டபுள் சைட் பேண்ட் வித் கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் சைட் பேண்ட் வித் கேரியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ரெண்டு சைட் பேண்ட் இருக்குது யூஎஸ்பி எல்எஸ்பி. ஸோ அந்த ரெண்டு சைட் பேண்டும் சேர்ந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா. திஸ் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஏஐ மாடுலேஷன். இன்ஃபேக்ட் இதுதான் பேசிக்கான ஒரு ஏஐ மாடுலேஷனில் டபுள் சைட் பேண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கேரியரில் இருக்கும். அடுத்து டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் அப்படின்னா என்னன்னா we know that the carrier வந்து 2 side band அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த கேரியர் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கண்டெயின் பண்ணியிருக்காது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹென்ஸ் த மோஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் த அன்யூஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஎம்ல வந்துட்டு பவர் வந்து 33% தான் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த கேரியரை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. the suppress the carrier and then only one carrier transmitted to save the lots of power வந்து சேவ் பண்ணிட்டாங்க, சப்ரஸ் பண்ணுறாங்க. அந்த கேரியரோட டபுள் சைட் பேண்டை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. ஒன் சைட் ஒன்லி ஒன் கேரியர் மட்டும் நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ் கேரியர்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ் கேரியர் அப்படின்றது என்ன அப்படின்னா the two side bands are carry the same information அப்படின்னு படிச்சிட்டோம். ஓகேவா. அப்போ ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கேரி த ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் சப்ரஸ் அண்ட் ஒன்லி ஒன் வந்து டிரான்ஸ்மிட்டட். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி அந்த டபுள் சைட் பேண்டில் சப்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அந்த கேரியரை வந்துட்டு சப்ரஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து இது சிங்கிள் சைட் பேண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு சைட் பேண்டுமே யூஎஸ்பி எல்எஸ்பின்ற ரெண்டு சைட் பேண்ட் இருக்குது. அது ரெண்டுமே போத் இன்ஃபர்மேஷன் தான் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இப்போ எல்எஸ்பியை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்பியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ் கேரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது என்னன்னா ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் இஸ் பார்ஷியலி சப்ரஸ்ட் அண்ட் வெஸ்டேஜா அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்ஷன் மட்டும் பார்ஷியலி சப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுதான் வந்து வெஸ்டிஜியல் பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. இப்போ என்னென்ன சொல்லிருக்கோம்னா டபுள் சைட் பேண்ட் வித் கேரியர். அதாவது டபுள் சைட் பேண்ட்ல ரெண்டுமே இருக்கும். சப்ரஸ் கேரியரில் யூஎஸ்பி எல்எஸ்பி ரெண்டுமே சேர்ந்து அனுப்புறது வந்து டபுள் சைட் பேண்ட் வித் கேரியர்னு சொல்கிறோம். அதுவே டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ் கேரியர்னா அந்த டபுள் சைட் பேண்ட் இருக்கும் ஆனால் கேரியரை மட்டும் சப்ரஸ் பண்ணி நமக்கு அனுப்புவோம். அதுவே சிங்கிள் சைட் பேண்ட் அப்படின்றது என்னன்னா
இந்த அப்பர் அண்ட் லோயர் ரெண்டுமே போத்மே சேம் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணுறதுனால எல்எஸ்பியை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு ஒன்லி யூஎஸ்பியை மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அடுத்து வெஸ்டிஜியல் அப்படின்றது என்னன்னா இந்த ஒன் ஆஃப் த சைட் பேண்ட்லேயே வந்து பார்ஷியலாக சென்ட் பண்ணுறது. ஒரு இதை வந்து ஃபுல்லாகவும் இன்னொரு வந்து பார்ஷியலாக சென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வெஸ்டிஜியல் பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.